அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மண்ணில் போடப்பட்ட அனைத்து விதைகளும் ஒரே மண்ணை தின்று ஒரே தண்ணீரை குடித்து வளர்கின்றன. ஆனால் மாமரம் கொடுக்கும் பழத்திற்கும் வேப்ப மரம் கொடுக்கும் பழத்திற்கும் ருசியில் வேறுபட்டு இருப்பது போல நாம் அனைவரும் ஒரே மூலத்திலிருந்து வந்தவர்கள்தான். ஒரே நீரை தான் அருந்துகிறோம். அதே போல ஒரே காற்றை தான் சுவாசிக்கிறோம். ஆனால் வழியில் எதை சேகரித்து நம்மில் உள்ளடக்கமாக அமைத்துக் கொள்கிறோமோ அதை பொறுத்துதான் நம்முடைய தன்மை வெளிப்படும். கண்டிப்பாங்க நாம் ஒவ்வொருவரும் ஒரே மூலத்தில் இருந்தான் வந்திருக்கிறோம். எப்படி மாமரத்தில் உள்ள பழம் இனிக்கும், வேப்ப மரத்தில் உள்ள பழம் கசக்கும், அதுபோல நாம் எந்த கருவழி தொடராக வந்துள்ளோமோ அதிலிருந்து வந்த அனைத்து பதிவுகளும் நம்முள் இருந்து எழும். நாம் எதை சேர்க்கிறோம், அற்பமானதையா இல்லை அற்புதத்தையா என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து செயலாற்ற வேண்டும். அற்பமானது என்னும் 6 குணங்கள்: பேராசை, சினம், கடும் பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம். இந்த 6 குணங்களும் அற்பமானது. அதிலே அற்புதமான 6 குணங்கள் என்ன என்பதை நாம் பார்ப்போம். நிறை மனம், பொறுமை, ஈகை, கற்பு நெறி, சம நோக்கு, மன்னிப்பு என்ற அற்புதம் என்னும் 6 குணங்கள். அதாவது அற்பமான இந்த பேராசை என்னும் குணத்தை நிறைமனமாக நாம் மாற்றிக்கொள்ளுதல் வேண்டும். சினத்தை நாம் காத்து பொறுமை என்னும் அற்புத குணத்தை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். கடும் பற்று, இது என்னுடையது என்று அனைத்து பொருளையும் மேலும் கடும் பற்றாக இருப்பதை விட்டு ஈகை மனப்பான்மையோடு நாம் வாழ முற்பட வேண்டும். முறையற்ற பால் கவர்ச்சி, நாம் அனைவரும் அன்னை வயிற்றில் பிறந்தே வளர்கிறோம். நாம் அனைவரையும் தாய் தந்தையராகவும் சகோதரிகளாகவும் நாம் பார்க்கும் பொழுது இந்த முறையற்ற பால் கவர்ச்சி என்பது ஏது? கற்பு நெறியோடு நாம் வாழ முயல வேண்டும். உயர்வு தாழ்வு மனப்பான்மை, நான் பெரியவன் நீ சிறியவன் என்ற உயர்வு தாழ்வு மனப்பான்மை நாம் மனதிலிருந்து தூக்கி எறிந்து அனைவரையும் நாம் சம நோக்கோடு பார்க்கின்ற முறையை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். பஞ்சம், கோபம் வரும்பொழுது அந்த கோபத்தை நாம் நம்மோடு எளியவர்களிடம் காட்டிவிட்டு நாம் காட்ட முடியாத இடத்தில் அந்த கோபத்தை மனதுக்குள்ளேயே பதுக்கி வைத்து வஞ்சமாக மாற்றாமல் அவர்களையும் நாம் மன்னித்து விட வேண்டும். மன்னிப்பு என்ற அற்புதமான குணத்தை நாம் மனதுக்குள் வளர்த்து கொள்ள வேண்டும். இவை அனைத்திற்கும் அடித்தளமாக உள்ள அன்பையும் கருணையையும் அறிவாய் விளங்கும் பேராற்றலையும் உள்ளுணர்வாய் உணர்ந்தால் அற்பமான இந்த தேவையற்ற 6 குணங்கள் பேராசை, சீனம், கடும் பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம் என்ற 6 குணங்கள் நம்முள் எட்டிவே பார்க்கவே பார்க்காது. அற்புதமான நற்குணங்களாகிய நிறை மனம், பொறுமை, ஈகை, கற்பு நெறி, சமநோக்கு பார்வை, மன்னிப்பு என்ற அற்புதமான 6 குணங்கள் நம்மோடு இணைந்து நாம் வழி நடத்துவோம். நாம் இதனை தொடர்ந்து நம் வாழ்க்கையில் பின்பற்றி வரும்போது நம் மனதில் அன்பும் கருணையும் தானாகவே ஊற்றெடுக்கும். அப்பொழுது இறைவன் நமக்குள்ளே வருவார். நாமும் இறைநிலையாகவே மாறுவோம். ஒவ்வொரு ஜீவராசிகளும் நாம் பார்க்கும்போது அதே இறைநிலை அங்கும் உள்ளது என்பதை புரிந்து கொண்டு அவர்களிடத்து நாம் அன்பும் கருணையாகவே வாழ முயலுவோம். வாழ்க வளமுடன்.